எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய சக்தி கூட்டுறவு சங்கங்கள் பல நாடுகளில் இப்பொழுது கோப் சிட்டி என்று இருக்கிறது. தனியாரோடு போட்டி போட்டு தங்களுடைய உற்பத்திகள், தங்களுடைய நாட்டினுடைய பொருட்களை மக்களுக்கு வழங்குவதிலே, குறைந்த விலையில் வழங்குவதிலே அந்த கூட்டுறவு சங்கங்கள், கோப் சிட்டிகள் மிக பிரபல்யமாக செயல்படுகின்றன. ஆனால் இலங்கையில் இந்த கூட்டுறவு சங்கங்கள் என்பது ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டதாக, அரசியல் ரீதியாக கட்சிகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கின்ற நிலையில்தான் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கின்றன. குறிப்பாக பல கூட்டுறவு சங்கங்கள் தங்களுக்கான எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசாங்கமும் சரி, முதலிருந்த அரசாங்கமும் சரி, அவர்களால் இவர்களுக்கான அனுமதிகள் வழங்கப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் தங்களுடைய உற்பத்திகளில் தங்களுடைய வருமானங்களை ஈட்டிக் கொள்வதில் மிகப்பெரிய பின்னடைவுகளை சந்திக்கிறார்கள். முட்டைக்கு கூட அரசாங்கம் தடை வித்திருந்தது. சந்திரிகா அரசாங்கத்தோடு இதே ஜேவிபி அரசு இணைந்து ஆட்சி செய்த காலத்தில் சந்திரிகாவினால் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு, குறிப்பாக வன்னி பகுதிகளுக்கான, வாகரை மட்டக்களப்பு பகுதிகளுக்கான உணவுப் பொருட்களை கொண்டு செல்வதிலே மிகப்பெரிய தடை இருந்தது. முட்டை கூட பொருளாதார தடைக்குட்பட்ட ஒரு பொருளாக இருந்தது. அவ்வாறு இருந்த பொழுது கூட்டுறவு சங்கங்கள் தான் இங்கே வந்து தென்பகுதியிலே பொருட்களை கொள்வனவு செய்து மிகப்பெரிய தடைகளுக்கும் சோதனைகளுக்கும் மத்தியில் அந்த பகுதிகளுக்கான உணவுகளை விநியோகம் செய்தார். கரைச்சி கிழக்கு பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் என்பது நான் வாழுகின்ற பிரதேசத்தைச் சேர்ந்தது. அவர்கள் ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்காக விண்ணப்பித்து இன்று 7 வருடங்கள் கடந்திருக்கிறது. 7 வருடங்களாக ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையம் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. அந்த சங்கங்களை கொண்டு செல்வதில் கரைச்சி கிழக்கு பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் உட்பட கரைச்சி வடக்கு பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் அல்லது கரைச்சி தெற்கு பல்நோக்கு கூட்டுறவு சங்கம், அக்கராயன் பல்நோக்கு கூட்டுறவு சங்கம், பூனகிரி பல்நோக்கு கூட்டுறவு சங்கம், இந்த சங்கங்கள் எல்லாம் தங்களை சரியான முறையில் தகவமைத்துக் கொள்வதற்கு அவர்கள் படுகின்ற திண்டாட்டம் மிகப்பெரியது.